நரேந்திரரின் இரட்டை உருவம். ஆன்மீகப் பயிற்சிகளில் நரேந்திரர் தீவிரமாக ஈடுபட்டிருந்த காலத்தில் அவருக்கு பல வினோதமான அனுபவங்கள் ஏற்பட்டன. அதில் மிக முக்கியமானது இந்த இரட்டை உருவ அனுபவம். நரேந்திரர் தியானத்திலோ அல்லது ஆழ்ந்த சிந்தனையிலோ இருக்கும்போது தமக்குள்ளிருந்து மற்றொரு நரேந்திரர் வெளியே வருவதை அவர் உணர்ந்தார். அந்த உருவம் அப்படியே நரேந்திரரைப் போலவே இருக்கும். நரேந்திரர் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் அந்த உருவமும் அவரை பின்தொடரும். ஒரு கண்ணாடி பிம்பத்தைப் போல அது நரேந்திரரின் ஒவ்வொரு செயலையும் கவனித்துக் கொண்டிருக்கும். சில நேரங்களில் நரேந்திரர் ஏதாவது பேச நினைத்தால் அவருக்கு முன்னரே அந்த உருவம் அந்தச் சொற்களை பேசிவிடும். தொடக்கத்தில் இதைக் கண்டு நரேந்திரர் சற்றே வியப்படைந்தாலும் பிறகு இது தனது ஆன்மாவின் ஒரு விழிப்புற்ற நிலை என்பதை புரிந்து கொண்டார். நரேந்திரரின் மனம் எந்த அளவிற்கு தூய்மையாகவும் ஒருமுகப்பட்டும் இருந்தது என்பதற்கு இந்த இரட்டை உருவ அனுபவம் ஒரு சான்றாகும். தனது செயல்களை தானே சாட்சியாக நின்று கவனிக்கும் ஒரு உயர்நிலை ஆன்மீக அனுபவமாக இது கருதப்பட்டது. எழுத்தின் மூலம் மனிதனை அறிதல். நரேந்திரருக்கு தியானத்தின் மூலம் கிடைத்த மற்றொரு அபூர்வமான சக்தி ஒருவரது கையெழுத்து பிரதியை தொட்ட மாத்திரத்திலேயே அந்த மனிதரின் குணாதிசயங்களை துல்லியமாக கணிப்பதாகும். ஒரு மனிதர் எழுதிய காகிதத்தை நரேந்திரர் தனது கையில் எடுத்தால் போதும், அந்த மனிதரின் ஆழ்மன எண்ணங்கள், அவரது சுபாவம் மற்றும் அவரது ஆளுமை போன்றவற்றை ஒரு திறந்த புத்தகத்தைப் போல நரேந்திரரால் வாசித்துவிட முடியும். இது ஏதோ மேலோட்டமான கணிப்பு அல்ல. அந்த மனிதரைப் பற்றி அதுவரை எவருக்கும் தெரியாத ரகசியங்களைக் கூட அந்த எழுத்துக்களின் அதிர்வுகள் மூலம் நரேந்திரர் உணர்ந்து விடுவார். அந்த எழுத்துக்களில் மறைந்திருக்கும் அந்த நபரின் மனநிலையை தனது நுட்பமான உணர்வுகளால் அவர் கண்டறிந்தார். இந்த அபூர்வ ஆற்றல் அங்கிருந்தவர்களை பெரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இருப்பினும் நரேந்திரர் இத்தகைய சக்திகளை ஒருபோதும் ஆடம்பரத்திற்காக பயன்படுத்தவில்லை.